அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான பகுதியில் நம்ம போன வருஷம் 2025ஆம் ஆண்டு நடந்த RRB NTPCயோட எக்கனாமிக்ஸ் கொஷின் அண்டர் கிராஜுவேட் லெவலோட கொஷின்ஸை வந்துட்டு கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், the government tracks the performance of 8 core industries to monitor industrial activity. What is the approximate weight of the core industries in the index of industrial production அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, தொழில்துறை உற்பத்தி குறியீட்டில், ஓகேவா, அதுதான் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. தொழில்துறை உற்பத்தி குறியீட்டில் வந்துட்டு 8 முக்கிய தொழில்களின் செயல்துறைகளை அரசாங்கம் கண்காணிக்கிறது. ஓகேவா, ஸோ 8 முக்கிய தொழிலில் வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு கண்காணிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், தட் இஸ் அவங்களுடைய செயலாக்கத்தை. ஓகேவா, அவங்களுடைய வெயிட்டேஜ், நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்துக்கு அவங்களுடைய வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத வந்துட்டு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு இது ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் 40% அப்படின்றது தான். ஓகேவா, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, இப்போ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ணதில் 40% 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு நமக்கு அப்ராக்சிமேட்டாக நம்மளுடைய ஜிடிபிக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்னென்ன 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்? ஓகேவா, என்னென்ன 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்? கோல், க்ரூட் ஆயில், ஓகேவா, ஸ்டீல், அயன் அண்ட் ஸ்டீல், அதான் எக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேச்சுரல் ரிஃபைனரிஸ், ஓகேவா, நேச்சுரல் கேஸு, ரிஃபைனரிஸு, ஃபர்டிலைசர்ஸு, ஸ்டீலு, சிமெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, க்ரூட் ஆயில், கோல், இதெல்லாம் வந்துட்டு 8 கோர் இண்டஸ்ட்ரீஸாக நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, நிலக்கரி, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சுத்திகரிப்பு பொருட்கள், அதுக்கப்புறம் உரங்கள், எஃகு, சிமெண்ட்டு மற்றும் மின்சாரம், இதெல்லாம் தான் வந்துட்டு 8 முக்கிய தொழில்களாக வந்துட்டு நம்மளுடைய எக்கனாமியில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதுதான் நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தொழில்துறைக்கான முதுகெலும்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, பேக் போன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தையே வந்துட்டு ஒரு ஹைட்டுக்கு ரீச் பண்ண போகிற 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா, 20% கன்சிடர் பண்ணுறப்போ ரொம்ப லோவாக இருக்கும். ஓகேவா, 30% வந்துட்டு ஓகே, வச்ச டார்கெட்டுக்கு ஓகேன்னு சொல்லலாம். பட் 40% தான் கரெக்டான ஆன்சர். 45% வந்துட்டு டூ ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், which of the following option best defines sustainable development? ஓகேவா, நிலையான வளர்ச்சிக்கு எது வந்துட்டு சிறப்பான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நிலையான வளர்ச்சினா முதல்ல என்னன்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னென்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க ஜென்ரேஷனோட நீட்ஸை வந்துட்டு இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு கண்டிஷனோட அப்படின்னா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கான ரிசோர்ஸை அழிக்காமல் அவங்களுடைய நீட்ஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸை வந்துட்டு வச்சுட்டு நம்மளுடைய ரிசோர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி நிலையான வளர்ச்சினா என்னென்னு வரும்? மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் ஃப்ரம் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஓகேவா, நம்மக்கிட்ட இருக்கிற இயற்கை வளங்களை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜென்ரேஷன்லேயே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸை அழிச்சிடுவோம். ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரிசோர்ஸ் இருக்குமா? நான் சொன்னபடி கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பான ஆன்சர். ஆப்ஷன் பி என்ன? யூஸிங் ஒன்லி ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். ஓகேவா, புதுப்பிக்கத்தக்க வளங்களை மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ திருப்பி வந்துட்டு ரெனியூவபிள் ரிசோர்ஸஸே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது போதுமானதாக இருக்காது. ஓகேவா, இப்போ விண்ட் எனர்ஜி ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும், இன்னொரு நாளைக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு உற்பத்தி செய்கிறது வந்துட்டு ஒரு நாள் அதிகமாக இருக்கும், ஒரு நாள் கம்மியாக இருக்கும். ஸோ அது பாசிபிலிட்டி இல்லை. ஸோ ஆப்ஷன் பி தப்பான ஆன்சர். ஆப்ஷன் சி என்ன? டெவலப்மெண்ட் that meets present need without compromising future generation. எதிர்கால சந்ததியினரை சமரசம் செய்யாமல் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சி. ஓகேவா, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனோட நீட்ஸை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் நீட்ஸை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறது, இப்போ இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி மீதி இருக்கிற ரிசோர்ஸஸை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் விட்டு வைக்கிறது தான் வந்துட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி பாருங்கள், இண்டஸ்ட்ரியலைசேஷன் வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதிகமாக நடக்க என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் எனர்ஜிஸ் ரெண்டுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிசோர்ஸஸ் அழிய ஆரம்பிச்சிடும். அப்போ அது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி தப்பான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின்,
Which of the following correctly describes the impact of 1991 reforms on agricultural export? ஓகேவா, 1991 ஆண்டு சீர்திருத்தங்கள் விவசாய ஏற்றுமதியில் ஏற்படுத்திய தாக்கத்தை பின்வருவனவற்றில் எது சரியாக விரிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்டில் 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் என்ன மாதிரி ஒரு இம்பேக்டை கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை நம்ம இங்கேயே பொட்டேட்டோ இருக்கட்டும், டொமேட்டோ இருக்கட்டும், இல்லை என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம விளைவிக்கிறோம். ஓகேவா, இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து 100 கிலோ விளைவிக்கிறாங்க. ஓகேவா, அது வந்து இந்தியாவுக்கே போதுமானதாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து ப்ராடக்டை இங்கே மட்டும் விளைவிக்கக்கூடாது, உலகமயமாக்கலும் நம்ம பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு எல்ஜிபியோட மெயின் சோர்ஸஸே. ஓகேவா, சப்போஸ் அவங்க வந்து 100 கிலோ விளைவிக்கிற இடத்துல 1000 கிலோ விளைவிச்சு அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு க்ரோ ஆகுமா ஆகாதான்? ஸோ கண்டிப்பாக க்ரோ ஆகும். ஓகேவா, இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் மூலயமா நடந்த நல்ல விஷயம் என்னென்னா, தாராளமயமாக்கல், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பேரியர்ஸை வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, நம்மக்கிட்ட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு, நம்மளுடைய எக்கனாமியும் நமக்கு க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சரில் நம்ம ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு விளைச்சலையும் நம்ம அதிகமாக போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன்ஸ் படி நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஒன்லி வீட் அண்ட் ரைஸ் வேர் அலோட் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ், அப்படியெல்லாம் இல்லை, எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன் எடுத்துக்கலாம், ஜூட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் வந்துட்டு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் தப்பான விஷயம். செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் வாஸ் என்கரேஜ் த்ரூ டீரெகுலேஷன். ஓகேவா, ஸோ ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸ்போர்ட் வந்துட்டு கம்மியாக இருந்திருக்கும். பட் ரெகுலேஷன்ஸை கம்மி பண்ணதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ப்ரொமோஷன் நம்ம அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் இம்போஸ்டு டு என்ஷூர் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம நாட்டோட ஃபுட், ஓகேவா, நம்ம நாட்டோட ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்துட்டு என்ஷூர் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் வந்துட்டு நியாயமாக இருக்கும்? இல்லை, ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நாட்டோட ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனை தான் நம்ம பண்ணணும்னு யோசிப்போம். ஸோ அந்த டைமில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் வந்துட்டு இதாகிடும். ஸோ ஓகேவா, ஆப்ஷன் சி தப்பான ஆன்சர். அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் வேர் கம்ப்ளீட்லி பேன், அப்படியெல்லாம் இல்லைங்க, கண்டிப்பாக நடந்தது. 1991 அப்புறம் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் என்ன தான் வந்திருந்தாலும், சேவைத்துறை என்ன தான் வளர்ந்துருந்தாலும் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு பேன்லாம் ஆகலை, அது ஒரு பக்கம் க்ரோ ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ஸோ ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், during 1950 to 1990 இந்தியா மெயின்லி எக்ஸ்போர்ட்டட் விச் டைப் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 1950 1990 காலகட்டத்தில் இந்தியா வந்துட்டு எந்த டைப் ஆஃப் குட்ஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, அந்த டைமில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க தான் தவிர்த்து அந்த டைமில் ரேப்பிட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்திருக்கானா இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு தப்பான ஆன்சர். ஆப்ஷன் பி பாருங்கள், ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ். ஓகே, கண்டிப்பாக ப்ரைமரி ப்ராடக்ட்ஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, என்னென்ன பேசிக் ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி ப்ராடக்ட்ஸ், ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி க்ரூட் ஆயில், நம்மளே வந்துட்டு க்ரூட் ஆயிலை இன்னொரு கண்ட்ரிக்கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்ம எப்படி நம்மளுடைய க்ரூட் ஆயில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி வந்துட்டு தப்பான ஆன்சர். ஆப்ஷன் டி கேபிட்டல் குட்ஸ், மூலதன பொருட்கள் எல்லாம் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலைங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஸோ இதுலேருந்து பார்த்தாலே தெரியும் நம்ம என்னென்னலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் குட்ஸ், மினரல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், இது 3 தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் வந்துட்டு ப்ரைமரி ப்ராடக்ட்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, மேனுஃபேக்சர் அண்ட் கேபிட்டல் குட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டிவ்லி லோ தான். அடுத்த கொஸ்டின் வந்துட்டு, which of the following indicators is not included in the calculation of human development index? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேவா, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் வந்துட்டு என்னென்ன முக்கியமான 3 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இந்த இண்டிகேட்டர் வந்திருக்குன்னு சொன்னேன்? 1990s வந்திருக்குன்னு சொன்னேன். 1990 வந்திருக்கு. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால்? அமர்த்தியா சென்னும் மஹபூப் உல் ஹக், பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட், இவங்க 2 பேர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டெக்ஸை வந்து யார் வெளியிடுறாங்க?
UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, இதில் 3 கைண்ட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒன்று ஹெல்த். ஓகேவா, ஹெல்த்தில் வந்துட்டு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஓகேவா, குழந்தை பிறப்பின் போது ஆயுட்காலம். ஓகே, ஆப்ஷன் பி பாருங்கள். ஸோ அது இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எஜுகேஷன். அடுத்த இண்டிகேட்டர் நான் என்ன சொல்லியிருக்கேன், எஜுகேஷன்னு சொல்லியிருக்கேன். மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், சராசரியாக ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறான், எத்தனை வருஷம் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சியும் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் டி, கிராஸ் நேஷ்னல் இன்கம் பர் கேபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தனிநபர் வருமானத்தை வந்துட்டு இந்த குறியீட்டு தான் வந்துட்டு குறிக்கும். அதை தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்ஷன் டியும் கரெக்ட். ஓகேவா, ஸோ இது மூணுமே வந்துட்டு ஹெச்டியோட இண்டிகேட்டராக இருக்கிறதுனால இந்த கொஷினில் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு ஹெச்டியோட இண்டிகேட்டரில் இன்க்ளூட் ஆகலைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபேண்ட் மோர்டாலிட்டி ரேட். ஓகேவா, குழந்தை இறப்பு விகிதம், இது வந்து டைரெக்டாக இன்க்ளூட் ஆகலைங்க. ஹெல்த்தில் வேணால் இன்க்ளூட் ஆகிருக்குமே தவிர்த்து டைரெக்டாக இன்க்ளூட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து, which of the following sector has been classified as infrastructure by the government of India for improved financing access? ஓகேவா, இப்போது இந்திய அரசாங்கம் வந்துட்டு எதை வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக உள்கட்டமைப்பாக வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க, எந்த செக்டாரை உள்கட்டமைப்பாக வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏன்னா நிதி மேம்பாட்டுக்காக எது வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி எஜுகேஷனாக இருக்கட்டும், ரீட்டெயிலாக இருக்கட்டும், அப்பேரலாக இருக்கட்டும், எஜுகேஷன் அப்படின்றது வந்துட்டு சோஷியல் செக்டார். ஸோ அது வந்துட்டு ஹியூமனோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. எஜுகேஷன் இருந்தால் ஸ்கில் டெவலப் ஆகும், ஸ்கில் டெவலப்மெண்ட் இருந்தால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது ஈஸியாக வந்துட்டு ஹியூமன் இதில் வந்து போயிடுவாங்க. ஸோ அது சோஷியல் செக்டார். ஓகேவா, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாருக்குள்ளே கன்சிடர் ஆகாது. ரீட்டெயில்ன்றது சர்வீஸ் செக்டாராக எடுத்துக்கலாம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட்ஸ் இதிலெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க. ஸோ இது வந்து சர்வீஸ் செக்டாரில் போயிடும். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள், அப்பேரல். ஸோ அப்பேரலுக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, அது ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் நோஷனில் இருக்குது. ஸோ அது இண்டஸ்ட்ரியல் செக்டாரு. அப்போ ஆப்ஷன் சி, வேர் ஹவுசிங், இதுதான் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்குதுன்னு வச்சுருக்கோங்க, ஒரு நாட்டில் வந்துட்டு விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோல்டு ஸ்டோரேஜை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது வேர் ஹவுசிங். ஓகேவா, வேர் ஹவுசிங் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஸோ வேர் ஹவுசிங் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டாராக வந்துட்டு இந்தியா வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு நிதி ஆக்சஸ் அதுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், இன் தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். ஓகேவா, க்ரீன் ரெவல்யூஷன் எப்போ நடந்தது, மிட் 1960s இருந்து 1970s, அப்ராக்சிமேட்லி 5 இயர் பிளான், 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் நடந்தது. ஓகேவா, த யூசஸ் ஆஃப் ஹை ஹீல்டு வெரைட்டி சீட்ஸ் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு மோர் அஃப்யூலன்ட் ஸ்டேட்ஸ் சச் அஸ். ஓகேவா, எந்தெந்த மாநிலத்துக்கு இந்த ஹை ஹீல்டு வெரைட்டி சீட்ஸ், ஓகேவா, உயர் விலை விதைகள் வந்துட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு மட்டுமே வந்துட்டு கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எந்தெந்த மாநிலம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது மோஸ்ட்டாகவே வந்துட்டு பசுமை புரட்சி அப்படின்றது எந்தெந்த மாநிலத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்ற. அப்போ ஆப்ஷனை பாருங்கள், பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து ராஜஸ்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கா, இல்லை. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் ராஜஸ்தான் இருக்கிறது, ராஜஸ்தான், குஜராத், கேரளா, இல்லை, தப்புங்க. தேர்ட் ஆப்ஷன் பீகார், ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால், இல்லைங்க. பீகார் ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பின்தங்கி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் பின்தங்கி இருக்குது. ஓகேவா, ஸோ ஒடிஷாவில் ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷனே வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லை, ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ வெஸ்ட் பெங்கால் அப்படின்ற பட்சத்தில் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் இந்த டெவலப்டு ஸ்டேட்டை விட இது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தப்பு. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் அசாம். ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், அசாம்லாம் வந்துட்டு கொஞ்சம் சில் கிளைமேட் உள்ள ஒரு மாநிலம். ஸோ அந்த இடத்துல டீ பிளான்ஸு அந்த மாதிரி பிளான்டேஷன்ஸ் தான் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி வந்துட்டு தப்பான ஆன்சர். ஆப்ஷன் ஏ பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Which of the following sector contributed significantly to India's GDP growth after the
1991 ரிஃபார்ம்ஸ் ஓகேவா. ஸோ 1991 ரிஃபார்ம்ஸ் என்னது? எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இதில் எந்த செக்டார் ஓகேவா, சர்வீஸ் செக்டாரா, இண்டஸ்ட்ரியல் செக்டாரா, ப்ரைமரி செக்டாரா, எந்த செக்டார் வந்துட்டு நம்மளுடைய நாட்டோடைய ஜிடிபி க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்த உடனே நிறைய சர்வீஸ் செக்டார் தான் டெவலப் ஆச்சு ஓகேவா. அரௌண்ட் 63% வந்துட்டு சர்வீஸ் செக்டார் டெவலப் ஆகிருக்கு. இப்போ அதை விட அதிகமாகவே இருக்கும் ஓகேவா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் டெவலப் ஆச்சு தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் இட் மேட் அ ஸ்லோ க்ரோத் ஆஃப்டர் சர்வீஸ் செக்டார் ஓகேவா. சர்வீஸ் செக்டார் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். என்ன மாதிரி சர்வீஸ் செக்டார்ஸ்லாம் வந்திருக்கும்? ஐடி, கம்யூனிகேஷனு, பேங்கிங்கு, ஹெல்த்து, ஃபைனான்ஸு, பிஸ்னஸ் சர்வீசஸ், இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ சர்வீஸ் செக்டார் க்ரோத், இந்த மாதிரி சர்வீஸ் செக்டார் க்ரோத் இதுவாக இருக்குது. ஸோ இது ஓப்பன் ஆனதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே குளோபலைசேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து சர்வீஸ் செக்டார் ஒரு நாட்டில் வளர்ந்தது அப்படின்னா மற்ற நாட்டிலையும் வந்துட்டு சர்வீஸ் செக்டார் க்ரோத் அதிகமாக தான் இருக்கும். நம்ம இந்தியன் எக்கனாமியோட நம்ம நாட்டோட க்ரோத் வந்துட்டு மற்ற நாட்டுக்கும் போகும்போது நம்ம நாட்டோட க்ரோத் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி சர்வீஸ் செக்டார் தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், why is air transport less popular for freight movement in India? ஓகேவா. பல்கான வெயிட்ஸ் எல்லாம் வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஓகேவா ஏர் டிரான்ஸ்போர்ட் ஓகேவா விமானம் போக்குவரத்து வந்துட்டு ஏன் வந்துட்டு லெஸ் பாப்புலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்தியாவில். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், இட் இஸ் ஹை எக்ஸ்பென்சிவ், அதனால தான் ஓகேவா. இப்போது ஒருத்தவங்க வந்துட்டு ட்ராவல் பண்ணுறாங்க, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு மேக்ஸிமமாக 15 kgs வரைக்கும் தான் கொண்டு போக முடியும். அதை தாண்டி ஏதாவது கொண்டு போகிறாங்க இல்லை ஏதாவது ப்ராடக்ட்ஸை வந்துட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்துட்டு அவங்க பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆல்ரெடி கொண்டு போகிறதுக்கே வந்துட்டு ஏர் எக்ஸ்பென்ஸும் வந்துட்டு ஸோ அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் நம்ம பார்க்க முடியும். ஆப்ஷன் ஏ, இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் ஐடியல் ஒன்லி ஃபார் லைட் அண்ட் ஹை வேல்யூ குட்ஸ் ஓகேவா. ஹை வேல்யூ குட்ஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு இது, விலை உயர்ந்த மற்றும் இலகு ரக அதிக மதிப்புள்ள பொருட்களுக்கு மட்டுமே ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏர் டிரான்ஸ்போர்ட். மற்றபடி வேறு எதுக்குமே வந்துட்டு இது இல்லை. அடுத்த கொஷின் வந்துட்டு, in which year was the industrial policy resolution that gave importance to the public sector adopted அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு 1956 ஓகேவா. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் வந்துட்டு 1956 தான் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. தொழில்துறை கொள்கை தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை 1956 தான் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய ரோல் இந்தியாவோட பொருளாதாரத்தில் பொதுத்துறை வந்துட்டு பங்கு வந்து இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன்ஸை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா. இதில் மோஸ்ட்டாக வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸை 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஓகே. ஒன்று வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவ் டு தி ஸ்டேட்ஸ், இது வெறும் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும், மாநிலத்திற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி? டிஃபென்ஸு, அட்டாமிக் எனர்ஜி, ரயில்வேஸ் ஓகேவா. பாதுகாப்பு, அணுசக்தி, ரயில்வே, இது மூணுத்தையும். அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரைவேட் செக்டார், அதில் வந்துட்டு ஸ்டேட் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும், ப்ரைவேட் செக்டார் பார்ட்டிசிபேஷனும் இருக்கும். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் அதை தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டார்ஸ்க்கு மட்டும் அப்படின்னா நிறையா எம்எஸ்எம்இஸ் பார்க்கலாம். இப்போ புதுசாக வந்துட்டு சிறு தொழிலாளிகள் முன்பற்றி வராங்க. ஸோ அதை வந்து தனியார் துறையாக மாற்றிருக்காங்க ஓகேவா. ஸோ இதனால் என்ன இருக்கும் அப்படின்னா இந்தியா வந்துட்டு செல்ஃப் ரிலையன்ஸாக மாறும் ஓகேவா. மற்ற கண்ட்ரியில் போய் நவீன டெக்னாலஜிஸ் நவீன இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம எல்லாமே வந்துட்டு டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி 1956 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் தப்பு அப்படின்னா 1947 வந்து இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸும் வந்துட்டு கொண்டு வரல. 1951 ஃபஸ்ட்டு 5-year பிளான் கொண்டு வந்தாங்க. அதுவும் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் தான் ஃபோக்கஸாக இருந்தது. செகண்ட் 5-year பிளானில் இருந்து தான் மஹலனோபிஸ் பிளானில் இருந்து தான் இண்டஸ்ட்ரியலைசேஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். 1991 எல்பிஜி ரிஃபார்ம்ஸ். ஸோ அடுத்த 3 ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு தப்பான ஆன்சர். அதுக்கப்புறம் which of the following is a private sector organization in India? ஸோ ஆப்வியஸ்லி இது நமக்கு ஆன்சர் தெரியும், டிஸ்கோ ஓகேவா. டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். மற்றதெல்லாம் வந்துட்டு ஓஎன்ஜிசி, இந்தியன் ரயில்வேஸ் அண்டு செயில், இது மூணுமே வந்துட்டு கவர்மெண்ட் ஓன்டு ஓகேவா. ரயில்வே வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் ஓன், செயில் வந்துட்டு பார்ஷியலி கவர்மெண்ட் ஓன், ஓஎன்ஜிசியும் கவர்மெண்ட் ஓன் ஓகேவா.
அதுக்கப்புறம் who among the following presented the first 5-year plan on July 9, 1951? ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிளானிங் கமிஷன் எப்போ வந்தது, 1950 வந்தது. பிளானிங் கமிஷனோட ஹெட் யாராக இருப்பாங்க, ஸோ தென் பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மனாக இருப்பாங்க. ஸோ 1950 நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் யார், ஜவஹர்லால் நேரு. அப்போ அவர் தானே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன்லாம் ஏன் தப்பு அப்படின்னா, நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்துட்டு ஃபார்மர் தென் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஓகேவா, அவர் அந்த டைம்லேயே உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி புருஷோத்தமன் தாஸ் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒரு பொலிட்டீஷியன் தான். அவருக்கும் இந்த 5-year பிளானுக்கும் சம்மந்தம் இல்லை. ராஜேந்திர பிரசாத் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், ஜவஹர்லால் நேரு. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இயர் பிளான் வாஸ் பேஸ்ட் ஆன் தி ஹெரோட் டோமர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5-year பிளான் அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே முதல் 5 ஆண்டு திட்டத்திலேயே வந்துட்டு ஹெரோட் டோமர் மாடலாக இருக்கும். ஓகேவா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, கேபிட்டல் ஃபார்மேஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம இந்தியாக்குள்ளே வரணுன்றதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், இரிகேஷன், பவர் ப்ராஜெக்ட்ஸ் இதிலெல்லாம் மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பிளான் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் செல்ஃப் ரிலையன்ஸ். ஃபிஃப்த்து பிளான் வந்துட்டு பாவர்ட்டி அலிவேஷன். எப்போ வந்தது அப்படின்னா 1974 1979. செவன்த் பிளான் வந்துட்டு 1985 1990. ஓகேவா, இது வந்து மாடர்னைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி, இது மூணுத்தையும் வந்துட்டு எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், ஃபர்ஸ்ட் 5-year பிளான். அடுத்து, what are the quaternary activities mainly associated with? ஓகேவா, ஸோ இதில் 4 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாட்டர்னரி ஆக்டிவிட்டினா என்னென்னா 4ஆம் வகுப்பு செயல்பாடுகள். ஓகேவா, 1ஆம் வகுப்பு செயல்பாடுகள் என்ன, அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டி, ப்ரைமரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. செகண்டு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, தேர்டு சர்வீஸ் செக்டர். ஓகேவா, ஃபோர்த்து என்ன, மோஸ்ட்டாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், நாலேஜ் பேஸ்ட் ஆக்டிவிட்டியை தான் வந்துட்டு குவான்டினரி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, அப்புறம் கன்சல்டன்சி, எஜுகேஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ், இது மூணுமே வந்துட்டு இருக்கும். ஓகேவா, ஸோ குவான்டினரி ஆக்டிவிட்டீஸ் தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசர்ச். அடுத்த கொஸ்டின், வாட் ஹேப்பன் டு தி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப்டர் தி 1991 ரிஃபார்ம்ஸ்? ஓகேவா, ஸோ இது நம்ம ஆப்ஷனை வச்சே சொல்லலாம். ஒன்லி க்ரோ இன் அக்ரிகல்ச்சர் அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து சர்வீஸ் செக்டரில் அதிகமான க்ரோத் ஆச்சு, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங், அதுக்கப்புறம் தான் அக்ரிகல்ச்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. டிக்ரீஸ்ட் இன் ஆல் செக்டர் இல்லைங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத்தே ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ ஆப்ஷன் பி தப்பான விஷயம். இன்க்ரீஸ்ட் எக்ஸ்பெஷலி இன் ப்ரைவேட் அண்ட் சர்வீஸ் செக்டர். கண்டிப்பாக வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சர்வீஸ் செக்டர் அதிகமான க்ரோத்தாக இருந்தது. ஃபோர்த்து வந்துட்டு ஆப்ஷன் டி. ஓகேவா, ஸ்டேட் தி சேம். ஓகேவா, ஏன் ஸ்டேட் தி சேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்துட்டு தப்பாக இருக்குது. இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்ததுக்கு காரணமே வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோ ஆகணும் அப்படின்றதுக்காக தான். 1990s வரைக்கும் செமி க்ளோஸ்டாக தான் இருந்திருக்கு நம்ம எக்கனாமி. 1991க்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லி ஓப்பனாக ஆரம்பிச்சிருக்கோம். தட் இஸ் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். 1991 எக்கனாமிக் பாலிசி, எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான். இப்போது இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது என்ன ஆயிருக்கும், நிறைய ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் உள்ளே வந்திருப்பாங்க, நிறைய சர்வீஸ் செக்டர் க்ரோத் நடந்திருக்கும், நிறைய மேனுஃபேக்சரிங் க்ரோத்ஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கும், இல்லை ட்ரேட் அதிகமாக நடந்திருக்கும். ஓகேவா, ஏன்னா ட்ரேட் பேரியர்ஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, எஃப்டிஐஸ் அதிகமாக உள்ளே வந்திருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக உள்ளே வந்திருக்கும், அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்திருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்ததுனால எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேஷன்ஸும் வந்துட்டு நமக்கு அதிகமாக தான் இருந்திருக்கு. ஓகேவா, இப்படி பார்க்கும்போது சர்வீஸ் செக்டர் க்ரோத் எவ்வளோ இருந்திருக்கும், அரௌண்ட் 63%ன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இதனால தான் இந்தியாவோட இந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் தான் இந்தியாவோட ஒரு பெஸ்ட்டு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட க்ரோத்துக்கே வந்துட்டு இது முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ ஆப்ஷன் சி இன்க்ரீஸ்ட் எக்ஸ்பெஷலி இன் ப்ரைவேட் அண்ட் சர்வீஸ் செக்டர். ஓகேவா, என்னென்ன கைண்ட் ஆஃப் சர்வீஸ் செக்டர், ஐடி, டெலிகாம், பேங்கிங், ஃபைனான்ஸ், டூரிசம். ஓகேவா, தொழில் தொடர்பு, வங்கி, ஐடி, நிதி, சுற்றுலா, இந்த மாதிரி சேவை துறையெல்லாம் இருந்திருக்கு. ஓகேவா, இந்த ப்ரைவேட் செக்டர் உள்ளே வந்ததுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக உள்ளே வந்திருக்கு, ஜாப் க்ரியேஷன்ஸும் அதிகமாக நடந்திருக்கு. ஓகேவா, விவசாயத்தில் வந்துட்டு வேலை வாய்ப்பு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக தான் இருந்திருக்கு, நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஓகே,
growth வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிருக்கு டுவர்ட்ஸ் சர்வீஸ் செக்டரில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்து டூரிசம் இன் இந்தியா கண்டினியூஸ் டு விச் டைப் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஸோ டூரிசம் வந்துட்டு நமக்கே தெரியும். ஃபஸ்ட்டு ப்ரைமரி டைப் என்ன, ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில் என்ன நடக்கும், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். செகண்டரி ஆக்டிவிட்டீஸில் மேனுஃபேக்சர் குட்ஸ், அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி நம்ம வந்து குட்ஸை தயாரிப்போம். டெரிஷரி ஆக்டிவிட்டீஸில் டூரிசம், ஓகேவா. குவாய்னரி ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டு நாலேஜ் பேஸ்ட் ரிசர்வ். ஸோ ஆன்சர் வந்துட்டு டெரிஷரி செக்டார், ஓகேவா. டெரிஷரி செக்டார் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும் ரேதர் தென் குட்ஸ். இதில் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, பேங்கிங், எஜுகேஷன் அண்டு டூரிசம், இதுதான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஹவு இஸ் அ லாங் அண்ட் ஹெல்த்தி லைஃப் மெஷர்ட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஓகேவா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஓகேவா. பிறப்பின் போது ஆயுட்காலம், இதை தான் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுதான் அந்த 3 இண்டிகேட்டரில் ஃபஸ்ட்டு ஹெல்த்தில் வரும், ஓகேவா. ஹெல்த்தில் வந்துட்டு பிறப்பின் போது ஆயுட்காலம். அடுத்த 2 இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன, எஜுகேஷனில் மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்கு, ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் வந்துட்டு தனிநபர் வருமானம், ஓகேவா. பர் கேபிட்டா இன்கம் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஜிஎன்ஐ கிராஸ் நேஷனல் இன்கம் பேஸ் பண்ண பர் கேபிட்டா இன்கம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர், ஓகேவா. இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஓவரால் ஹெல்த் கண்டிஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, மார்ட்டாலிட்டி ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஹெல்த் ஆக்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், ஓகே. அடுத்த டூல்லாம் ஏன் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்னா இட் இஸ் ஆக்சஸ் டு ஹாஸ்பிட்டல், ஓகேவா. ஹெல்த்துக்கு இம்பார்ட்டண்ட் தான், பட் அது ஹெச்டிஐக்குள்ளே கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹெச்டிஐக்குள்ளே கேல்குலேட் பண்ணலை. அதுக்கடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ், ஓகேவா. ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் ஹெச்டிஐக்குள்ளே இன்க்ளூட் பண்ணப்படலை. தேர்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ். ஸோ இது வந்துட்டு ஹெல்த்துக்குள்ளே வரும் தான், பட் இட் இஸ் நாட் டைரக்ட்லி இன்க்ளூடட் இன் தி ஹெச்டிஐ, ஓகேவா. ஹெல்த்தில் இன்க்ளூட் ஆகலை. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின், இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இயர்ஸ் டிட் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஸ்இன்வெஸ்ட் 51% ஆஃப் தி ஷேர்ஸ் ஆஃப் பாரத் அலுமினியம் கம்பெனி லிமிடெட் டு தி ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் நவ் வேதாந்தா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு 2001. ஸோ ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு ஃபுல் ஃபேஸ்ட் ஃபேக்ட்டு. இதை ஃபேக்டாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா கவர்மெண்ட்டோட பங்கை வந்துட்டு ப்ரைவேட் கிட்ட கொடுக்குறது. இந்த எபிசோடில் நம்ம ஆர்ஆர்பியோட யூஜி லெவல் கொஷின்ஸை வந்துட்டு நம்ம பார்த்தோம் 2025க்காக. இதனுடைய கண்டினியூஷனை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.